கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிறார். சொல்லுங்க, என்னுடைய தலையை என் தேவன் உயர்த்துகிறார். எந்த இடத்துல என் தலை குனிந்து உயர்ந்ததோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டிருந்தனோ, எந்த இடத்துல நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தனோ, எந்த இடத்துல நான் அழுது கொண்டிருந்தனோ, சில நேரங்களில் நான் வண்டியில் போகும்போது நான் அழுது கொண்டிருந்திருப்பேன். சில வேளைகளில் நான் அழுகிறது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி நான் அழுது கொண்டிருப்பேன். அந்த இடத்துல என் தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர்கள் எல்லாமே மறைந்து போகும் என்று சொல்லி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை பிப்ரவரி மாத்திர தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கையை அறிந்துள்ள செய்வார் என்று சொன்னார். எந்த இடத்துல வைக்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல கண்ணீர் சிந்தி நின்றோமோ, அந்த இடத்துல மீண்டும் என் தலையை என் தேவன் அதே இடத்துல உயர்த்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரே சிந்தையாக தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனைக்கு நீங்க எல்லாரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நீர் என்னோடு கூட பேசுவீராக, ஆண்டவரை நீர் என்னோடு கூட பேசுவீராக என்று சொல்லும் பொழுது என் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு உயரும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று சொன்னார். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சகோதரா, ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சகோதரி. தேவன் ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த நன்மை எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னார், அது நம்முடைய உயர்வினால் வந்ததில்லை, நம்முடைய திறமையினால் வந்ததில்லை, நம்முடைய படிப்பினால் வந்ததில்லை, நம்முடைய அதிகாரத்தினால் வந்ததில்லை. அந்த உயர்வு தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த உயர்வு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. ஆமென். அந்த உயர்வு உங்களுடைய அறிவினால் வந்ததல்ல, உங்களுடைய திறமையினால் வந்ததல்ல, உங்களுடைய படிப்பினால் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த வேலையை உங்கள் படிப்பினால் வந்தது கிடையாது, உங்களுடைய திறமையினால் வந்தது கிடையாது, உங்களுடைய ஞானத்தினால் வந்தது கிடையாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் அறியும்படிக்கு என் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுங்க? பார்க்கிற இஸ்ரவேலர் எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோசுவா, ஆமென், நன்றாக இஸ்ரவேலர் எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா எங்கே இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? ஒருவேளை நம்முடைய படிக்கிற இடத்துல தேவன் வைத்திருக்கிறார், ஒருவேளை நம்முடைய வேலை பார்க்கிற இடத்துல வைத்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சமுதாயத்தில் வைத்திருக்கலாம். அந்த சமுதாயத்திலே தேவன் சொல்கிறார் எல்லாரும் பார்க்கும்படியாக. ஆமென். என்ன சொல்லுங்க? எந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல